ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வானல் அடுப்பில் வச்சுட்டு மிளகு, ஜீரகம், வரமிளகாய், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி முக்கு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றாமல் நல்லா சூடான உடனே வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் வேணும்னா கொத்தமல்லி மல்லியாக இருந்தால் நீங்கள் இதிலே ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். என்கிட்ட பொடியாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட சேர்த்து அதோட ஒன்றா அரைச்சிக்கிறேன் நான். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கினோடனே 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு, அப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா போட்டு விட்ருங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். தயிரை கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ நல்லா அது மஷ்ரூம் வந்து போட்டு நல்லா வெந்த உடனே தண்ணியை ஊற்றி நான் வந்து அதில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்ம அரிசியும் போட்டு மேலே வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இதில் போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுங்க.